முஸ்லிம் பெண்களை சீரமைக்க அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸை நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்களிடத்திலே செல்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ரசூலுல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த தன்மையை விட்டு அல்லாஹ் நம்மை சுத்தப்படுத்துவானாக, நம்முடைய குடும்பத்தார்களை சுத்தப்படுத்துவானாக. கணவனின் உறவினர்கள் என்ற பெயரிலே, கணவனின் உறவினர்கள் சகோதரர்கள் என்ற பெயரிலே இன்று வீட்டிலே மனைவி இருக்கும் பொழுது ஒரு தம்பியோ அந்த கணவனின் சகோதரர்களோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு இந்த சகோதரன் மௌத்துக்கு சமம். இன்னைக்கு தமிழ்நாடு கலாச்சாரம் இதெல்லாம் சொன்னா, தமிழ்நாட்டுல இப்படியெல்லாம் கலாச்சாரம் கிடையாதுங்க, எங்க குடும்பத்துல அப்படியெல்லாம் கிடையாது, நாங்களெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நாங்கெல்லாம் அண்ணன் அக்கா தங்கச்சின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ், உங்களை விட உங்க வாப்பாவை விட, உங்க வாப்பாவை விட உங்க சமுதாயத்தை விட, உங்க தமிழ்நாட்டை விட, உங்கள் நாட்டை விட, இந்த உலகத்தை விட அல்லாஹ் சுபஹானத்தாலா இல்மை கொடுத்திருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகோதரர்களின் கணவனின் சகோதரன் பெண்ணுக்கு மரணத்திற்கு சமம். ஒரு சகோதரனுக்கு முன்னால் வீட்டிலே இருந்தாலும் சரி, அந்த பெண் ஹிஜாபோடுதான் இருக்க வேண்டும். ஹிஜாபை கலைந்தால் ஒரு அந்நிய ஆணிடத்திலே தெருவிலே உள்ளவனிடத்திலே காட்டுவது எப்படியோ அப்படித்தான். புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடைமுறை வழிமுறை வழிகாட்டிய விதம் லா இலாஹ இல்லல்லாஹ். இதற்கு உங்களுடைய விளக்கத்தை கொடுத்து, குடும்பத்தின் விளக்கத்தை கொடுத்து சோதனைக்கு ஆட்பட்டு கொண்டவர்கள் எத்தனையோ பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த நிகழ்வுகளை, அந்த கேவலங்களையெல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த சமூகத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக. முதலிலே காஃபிர்கள் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், காஃபிர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், இதுவெல்லாம் இன்று தௌஹீதை ஏற்றுக்கொண்ட, பரிசுத்த ஏற்றுக்கொண்ட குடும்பங்களில் இருக்கலாமா? இருந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் எப்போது களையப்படப் போகிறது? இந்த சமுதாயம் எப்போது திருந்தப் போகிறது? இன்னுமா நேரம் வரவில்லை? அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, என்னப்பா இன்னுமா நேரம் வராமல் திருந்தாமல் இருக்கீங்க? உங்க உள்ளங்களெல்லாம் அஞ்சி நடுங்க வேண்டாமா? அல்லாவுடைய நினைவால், அல்லாவுடைய வார்த்தைகளால் அல்லாவா? அல்லாஹ் சுபஹானஹுல் ஆலமீன். அதுபோன்று அல்லாஹ் சுபஹானத்தாலா சொல்கிறான், நபிமார்களின் மனைவிகளுக்கு இது போன்றுதான். ஒரு மஹரமின் துணையில்லாமல் ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாது. மஹரமில்லாமல் எந்த ஒரு ஆணும் உங்களுடைய வீட்டிற்கு நுழையக்கூடாது. இந்த போர்க்களத்திலே நான் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன், பெயர் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறாள். இவர் எங்க போறாரு? போருக்கு செல்ல இருக்கிறேன். அல்லாவுடைய தூதரே, என் மனைவி ஹஜ்ஜுக்கு தனியாக செல்ல இருக்கிறாள். மஹரமுடைய துணையில்லாமல் என்ன செய்வது? அந்த பெண்ணுடன் சேர்ந்து நீயும் ஹஜ்ஜுக்கு செல். ஏன்? நீ செல்வது போர்க்களமாக இருக்கலாம். ஆனால் அல்லாவுடைய கட்டளையை மீறி நீ அந்த போர்க்களத்திற்கு செல்கிறாய். என்ன அல்லாவுடைய கட்டளை? உன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ மஹரமுடைய துணையில்லாமல் எங்கும் அனுப்பக்கூடாது. அது ஹஜ்ஜுக்காக இருந்தாலும் சரி, தூய்மையான இடத்துக்காக இருந்தாலும் சரி, உள்ளங்கள் பிறளாத இடத்துக்காக இருந்தாலும் சரி, அங்கேயும் உங்கள் மஹரமான துணையில்லாமல் உங்களுடைய பெண்களை நீங்கள் அனுப்பக்கூடாது. நபிமார்களின் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களுடைய மனைவிகளை வீடுகளிலே உட்காரச் சொல்லுங்கள். ஜாஹிலியரியத்திலே அலங்கரித்துக் கொண்டு மக்களின் நடுவிலே அலைந்தது போன்று உங்கள் மனைவிகள் அலைய வேண்டாம். நபிமார்களின் மனைவிக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஜாஹிலியரியத்தில் அலைந்த மாதிரி நபியே உங்களுடைய மனைவிகள் அவர்களைப் போன்று அலங்கரித்துக் கொண்டு, அப்போது இருந்ததைப் போன்று ஆண்களை விலக்கிக் கொண்டு நடுவிலே நடப்பது போன்று நடக்க வேண்டாம் என்று இமாம் இபின் கசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விளக்கம், இந்த குரான் வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். வீடுகளில் உட்காரச் சொல்லுங்கள் உங்கள் மனைவிகளை. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை பள்ளிவாசலை விட்டு வெளியே வருகிறார்கள். வந்து பார்த்தால் ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். ஆண்களும் பெண்களும் கலக்கிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள். சொல்கிறார்கள், பெண்களே விலகிச் செல்லுங்கள், கலக்காதீர்கள். எங்க விட்டு? பள்ளிவாசலை விட்டு வெளியே வர்றாங்க. ஆண்களும் பெண்களும் கலந்தர்றாங்க. ஆண்களே, உங்களுடைய வழியில் செல்லுங்கள். பெண்களை நீங்கள் பாதையின் ஓரமாக செல்லுங்கள்.
இன்னைக்கு இயக்கங்கள் என்ற பெயரிலே, போராட்டங்கள் என்ற பெயரிலே உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும், மறைத்து பேசுவதற்கு ஒரு மூமினின் தன்மை அல்ல என்ற பெயரிலே, போராட்டங்கள் என்ற பெயரிலே ஆண்களையும் பெண்களையும் அழைத்துக் கொண்டு ஹிஜாபை ஏற்படுத்தாமல், திரையை ஏற்படுத்தாமல் ஆண்களையும் பெண்களையும் கலந்து வைத்துக்கொண்டு எங்க உதவி கேட்கிறாங்க? அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? முதலிலே இந்த தன்மை இருந்தால் அவங்க உதவி செய்யறத விடட்டும், அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? லா இலாஹ இல்லல்லா. ஆண்களும் பெண்களும் கடக்கக்கூடிய இடத்திலே சைத்தான் இருக்கிறான். சைத்தான்கள்தான் இப்படி செய்யச் சொல்வார்கள், இப்படி செய்வதை அனுமதிப்பார்கள். அது எந்த மார்க்க சபையாக இருக்கட்டும், அங்கேயும் ஆண்களும் பெண்களும் கலக்கக்கூடாது. ஹிஜாப் இல்லாமல், திரை இல்லாமல். இதுதான் இந்த மார்க்கத்துடைய நிபந்தனை. மார்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்றதுக்கு இந்த இடம் அல்லா. அல்லாஹு அக்பர். இதை கேட்டவுடன் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சகோதரிகள் இன்று அமல்படுத்துவார்கள். இன்ஷா அல்லாஹ். சஹாபி பெண்மணிகள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் வீதிகளிலே வீட்டின் சுவர்களை உரசிக்கொண்டு செல்லுகிறார்கள். துணிகள் மாட்டிக்கொள்கிறது. எடுத்துவிட்டு செல்லுகிறார்கள். அப்ப எந்த அளவு ஓரமா நடந்திருப்பாங்க? இன்னைக்கு நம்ம தான் ஓரமா நடக்க வேண்டியதாயிருக்கு. அவங்க எல்லாம் நடுவுல ராணி மாதிரி நடந்து வர்றாங்க. லா இலாஹ இல்லல்லா. அன்பிற்கினியவர்களே, சமுதாயம் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுபோன்று அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆண்களைப் போன்று பாவனை செய்யக்கூடிய பெண்களையும், பெண்களைப் போன்று பாவனை செய்யக்கூடிய ஆண்களையும் அல்லாவுடைய தூதர் சபிக்கிறார்கள். அது ஆடையிலோ, பேச்சிலோ, குணத்திலோ எதில இருந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு சின்ன பிள்ளையிலேயே வளரும்பொழுது ஜீன்ஸ் பேட்டையும் டீஷர்ட்டையும் போட்டு வளர்த்தா, பிள்ளைக்கு இந்த பிள்ளை காலேஜ் படிக்கும்போது எதை கேட்கும்? சின்ன பிள்ளைதானன்ன, இதுக்கு என்னங்க இருக்குங்கிறாங்க? சின்ன பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? ஹிஜாபை கொண்டு வளருங்கள். சின்ன வயசிலேயே 2 வயசு 3 வயசு மகரம் ஆகிறதுக்கு முன்னாடி, பாலிகா ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுங்கள். ஹிஜாபை கொண்டு வளருங்கள். அந்த பெண் நாளடைவிலே அப்படி வளர்வாள். 15 வயசு வரைக்கும் ஹிஜாபை கண்ணுல காட்டாம காலேஜ் போகும்போது ஹிஜாபை போட்டு போனா அங்க போயிட்டு கழட்டி வச்சுட்டு பேக்ல வச்சுட்டு சுடிதாரோட உட்கார்ந்திருப்பா. லா இலாஹ இல்லல்லா. யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள், அந்நிய ஆண்களிடத்திலே பேசும்போது குழைந்து பேச வேண்டாம், கம்பீரமா பேசுங்க. ஏன்? மறதுள்ள உள்ளத்திலே அது நோயை ஏற்படுத்திவிடும், தவறான இச்சையை ஏற்படுத்திவிடும். பேசும்பொழுது தெளிவாக தைரியமாக பேசச் சொல்லுங்கள். பெண்களை, இன்னைக்கு கணவன்ட்ட நல்லா பேசுறத விட வெளியாள் வந்தாலோ வெளிய கடைக்கு போனாலோ நல்லா இழிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க. எல்லாம் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்த மூமின்களான பெண்களைத் தவிர. இதை பாருங்கள், இதுவெல்லாம் துண்டுகளாக எடுத்துச் சொல்கிறேன். அல்லாஹ் சுபஹானத்தாலா இதை அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த ஒரு பெண் நறுமணம் அணிந்து கொண்டு, நறுமணத்தை பூசிக்கொண்டு, மக்கள் அதை நுகர வேண்டும் என்ற காரணத்திற்காக வீதியிலே நடந்து செல்கிறாளோ, முடிவு செய்து கொள்ளுங்கள். ரசூலுல்லா அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. அவள் விபச்சாரிதான். விபச்சாரிதான். அவன் என்ன அர்த்தம் வருது இதுல? ஒரு பெண் தன் ஆடையிலோ அலங்காரத்திலோ எந்த விஷயத்திலும் ஒரு அந்நிய ஆணுடைய பார்வை தன்மீது திரும்புவதற்கு வழியை ஏற்படுத்திவிடக்கூடாது. வழியை ஏற்படுத்தினால் அவள் விபச்சாரிதான். விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள். அவளுக்கு விருப்பமில்லை என்றாலும் விருப்பத்தை ஏற்படுத்துகிறாள் மக்களின் உள்ளத்திலே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பெண்களை அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஆண்களின் உள்ளத்தை அல்லாஹ் இயற்கையாக அப்படித்தான் படைத்திருக்கிறான். முதலிலே எங்க சொல்றான் அல்லாஹ்? உள்ளத்திற்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது பெண்கள்தான். முதலிலே ஆண்களிட்ட ஈமான், இஸ்லாம், தௌஹீத், இரையச்சம் இருந்தால் இதுவெல்லாம் பாதுகாக்கப்படும். இதெல்லாம் பலகீனமாக உள்ள மறதுள்ள நோயுள்ள உள்ளத்திலே என்ன ஆகும்? லா இலாஹ இல்லல்லா. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் அன்பு சகோதரிகளே, அல்லாவிடத்திலே அழுகுங்கள், அல்லாவிடத்திலே பாவமன்னிப்பு தேடுங்கள், அல்லாவை நேசியுங்கள், கணவனை திருப்திப்படுத்தி அல்லாவுடைய பொருத்தத்தை தேடிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை நான் பார்த்தேன், அதிலே பெண்களை அதிகமாக பார்த்தேன். லா இலாஹ இல்லல்லா. லா இலாஹ இல்லல்லா. ஜக்கூம், இந்த பூமியிலே ஒரு சொட்டி இந்த பூமியிலே விழுந்தாலே இந்த பூமி அழிந்துவிடும். யா அல்லாஹ், இப்படி யார் தாங்க முடியும்? 70 மூலம் சங்கிலியைக் கொண்டு இவனை வாயிலே ஒரு முனையை வைத்து பின்துவாரத்தின் வழியாக இன்னொரு முனையை எடுத்து நரகத்திலே இவனை தூக்கி. லா இலாஹ இல்லல்லா. இந்த மரம் கொடுக்கப்படுமே,
நரகத்திலே ஜக்கூம் என்ற மரம் கொடுக்கப்படுமே. ஜக்கூம் என்ற மரம் கொடுக்கப்பட்ட பிறகு உடலிலே உள்ள அனைத்து உறுப்புகளும் மறைந்து ஓடுமே. அவர்கள் நரம்புகளையெல்லாம் துண்டிக்கக்கூடிய வானத்தை அல்லாஹ் கொடுப்பானே. இந்நாளை மறுமையின் நரகத்தின் நெருப்பு இந்த உலகத்தின் நெருப்பை விட 70 மடங்கு உயரமானது. 70 மடங்கு உயரமானது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாவின் தூதரே, இந்த நெருப்பே போதுமானது. இந்த நெருப்பை இந்த மனிதனால் தாங்க முடியாது. ஒரு வெண்ணி சட்டியில் தாங்க முடியாத இந்த மனிதனாலே ஒரு தீக்குச்சியை தாங்க முடியாத நெருப்பு ஜுவாலையை, நெருப்புக் கடலை, நெருப்புக் காற்றை இந்த மனிதன் எப்படி தாங்கிக் கொள்வான்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நரகத்தை பார்த்தேன், அதிலே பெண்களை அதிகமாக பார்த்தேன். சொர்க்கத்தை பார்த்தேன், அதிலே ஏழைகளை அதிகமாக பார்த்தேன். லா இலாஹ இல்லல்லாஹ். என்னையும் கேட்டுக்கொள்கிறேன், உங்களையும் அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் உன்னை அல்லாஹ் விட்டுவிட்டானா? அப்படியே வீணாக படைக்கப்பட்டிருக்கிறாயா? நீ திருப்பி வரவேண்டாமா என்னிடத்திலே? என்னிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட மாட்டாயா? என் முன்னால் நிற்கப்பட மாட்டாயா? உன் கரங்களிலே ஏடுகளை கொடுத்து நான் விசாரணை செய்ய மாட்டேனா? உன் உடலிலுள்ள